அனைவருக்கும் வணக்கம். இனிமே சமையல் தான் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வீடியோவில் திருநெல்வேலியில் என்ன அல்வா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. இருட்டுக்கடை அல்வா. தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட்ஸில் போடுங்க. கம்மலுக்கு திருகாணி கைக்கு மருதாணி, வள்ளுவருக்கு எழுத்தாணி வண்டிக்கு அச்சாணி, கமலுக்கு சப்பாணி ராதிகாவுக்கு வாணி ராணி. அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற டிஷ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு இந்த அளவுலாம் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ், 1 பேக்கெட் காளான், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 4 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை கிராம்பு. தேவைக்கேற்ற எண்ணெய் எடுத்துக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். மசாலா பொருட்களை போட்டுருவோம். அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுடலாம். நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்குவோம். பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகா பொடி, தேவைப்பட்டால் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த காளானை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டதுக்கப்புறம் 20 நிமிஷம் வேக வச்சுருவோம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் பல மேடைகளில் பேசுவதுண்டு. அதே மாதிரி தான் இப்போவும் நான் கூற விரும்புகிறேன். இந்த மஷ்ரூம் பிரியாணி நீங்கள் ட்ரை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணணும். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக்கும் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் நோட்டிஃபிகேஷன் அமைக்கிக்கலாம். அப்படி பண்ணால் நம் நண்பர் பாலாஜி அவர்கள் அவங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இந்த வார கொஸ்டின்: இந்த மஷ்ரூம் எந்த வகையை சார்ந்தது? ஆல்கேவா, ஃபங்கையா, பாக்டீரியாவா, வைரஸா? உங்கள் ஆன்சரை இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்சரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு இன்றியமையாதது. அப்படிப்பட்ட உணவிற்கு சிறப்பளிப்பது நம்ம இனிமே சமையல் தான் சேனல். உணவு விருந்திற்கு மட்டுமல்ல, மருந்தும் கூட. மிக்க நன்றி.